அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். இன்றைய அரசியல் சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். இரண்டாக பிரிந்து வேலுமணி அணிக்கு சென்ற எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி அணிக்கு 4 பேர் வந்துள்ளார்கள். காங்கிரஸ் எம்எல்ஏ ஊழலில் 3 பேர் சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ளார்கள். தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நல்லது செய்யும் எண்ணத்தில் இருந்த எம்எல்ஏ நமக்கு நல்லது செய்வார் வாக்களித்த மக்களுக்கு அவர்களுடைய பதவி வெறியும் அதிகாரமும் வேண்டும் என்று இன்று தங்கள் வாக்களித்த மக்களை மதிக்காமல் துஷ்பிரயோகம் மக்களுடைய எவ்வளவு அந்த சட்டம் ஒரு எலெக்ஷனுங்கிறது எவ்வளவு ஒரு சிரமப்பட்டு கவர்மெண்ட் நடத்துது. அந்த சூழல்ல மறந்துட்டு இவங்களுக்கு பதவி சுகமும் அதிகார போதையும் வேண்டும் என்று ராஜினாமா செய்துவிட்டு தாவேகா என்று இணைந்துள்ளார்கள். தமிழகத்தில் இன்று இன்பத்துறை அண்ணா எம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் குதிரை பேர அரசு நடந்து கொண்டிருக்கிறது, குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற மிக கொடூரமான செயல்களாம். இதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அண்ணார் விஜய் அவர்கள் எளிமையான ஆட்சியை கொடுப்போம், மக்களுடைய லஞ்சம் ஊழல் மக்கள் ரொம்ப எளிமையான ஆட்சிம்பாரு. அது இன்று சர்வாதிகார ஆட்சியாக மாறிவிட்டது. அவர்களை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, அவர்கள் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டார்கள். இன்று 21 நாட்கள் பதவியேற்று 20 நாட்கள் 21 நாட்கள் ஆகிறது. பாலியல் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் தான் மிக அதிகமாக நடந்துள்ளது. பெண்களுக்கு நாங்கள் முழு பாதுகாப்பான அரசாக இருப்போம், பெண்களை நாங்கள் பாதுகாப்போம், குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளுக்கான அரசு, குழந்தைகள் சொல்லிதான் எங்களுக்கு வாக்களிச்சாங்க பெரியவங்க, அவங்களுக்கு நாங்கள் குழந்தைகளுக்கான அரசுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்ன அரசு செயலிழந்துள்ளது என்று இந்த அரசு செயலிழந்துள்ளது. அந்த குற்றங்கள் மற்ற ஆட்சிகளில் நடந்த குற்றங்களை விட 100 மடங்கு அதிகமாக சப்போஸ் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக அதிமுகவில் கூட்டணி வெற்றி பெற்று அவர்களை எப்படி வளைத்து போடுவது, அவர்களுக்கு எந்த பதவி கொடுக்கலாம் என்று சொல்வது, அந்த ஆசையை தூண்டி அவர்களை தாவேகா பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்னன்னா தங்கள் அதிகாரம் துஷ்பிரயோகம் இதெல்லாம் இருக்க வேண்டும், போய்விடக்கூடாது. மக்களை பற்றி இதுவரை இவ்வளவு பிரச்சனை ஒரே செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் அவர்கள் எந்த ஒரு செய்தியும் தெரிவிக்கவில்லை. சிந்திச்சு பாருங்க. தமிழகம் சில ஆண்டுகளாக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. போன திமுக ஆட்சியில் மத்திய அரசில் கிடைக்கக்கூடிய பண்டுகளை முழுமையாக வாங்க முடியவில்லை, எதிர்மறை போக்கு. கடந்த காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற காலத்தில் ஒரு நெருங்கிய போக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒரு சமநிலை போக்கு இருந்தது. குறிப்பிட்ட நிதியை பெற்று தமிழக மக்களுக்கு செய்யப்பட்டது. இந்த சூழலில் மீண்டும் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது. அவர்கள் போய் இணக்கமா பேசி பல மாநிலத்தில் கிராமப்புறங்கள்ல பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு வயசானவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த வேலைவாய்ப்பு திட்டம் திமுக ஆட்சியில் முழுமையாக செயல்படுத்த முடியாமல் இருந்தது. இதற்கு காரணம் மத்திய அரசினுடைய இணக்கம் இல்லாத காரணம். அதே நிலை, அதை விட மோசமான நிலையை தான் இன்று தாவேகா அரசும் செய்ய போகிறது. மத்திய அரசினுடைய எந்த தப்ப அப்படி இருக்கும் சூழல்ல தமிழகம் எந்த அளவு பின்தங்கி இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்க. நமக்கு ஒரு மத்திய அமைச்சர்கள் 4-5 மத்திய அமைச்சர்கள் நம்ம பகுதியில் இருந்தால் அவர்கள் மூலம் நம்மளுக்கு நிறைய திட்டங்கள் வரும், மாநிலம் மிகமையாகும். இந்த கடந்த 15 ஆண்டுகளாகவே தமிழகத்துக்கு மத்திய அரசிடமிருந்து அமைச்சர்கள் கிடையாது. இதெல்லாம் ஒரு பகுதி. இதை தாண்டி தன்னுடைய ஆட்சிக்காக லாட்டரி குடும்பம், மார்டின் குடும்பம் குதிரை பேர அரசியல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சிக்காக லாட்டரி மார்டின் குடும்பம் குதிரை பேர அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு. அப்ப அது மக்களாட்சியா, நேர்மையான ஆட்சியா? கிடையாது.
மக்களை பொய் சொல்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், முகநூல் இது போன்ற வலைத்தளங்களில் பரப்பி ஒரு நடிகர் அப்படிங்கும் போது அவருடைய படத்தை எல்லாம் பார்க்கும்போது அவருடைய படத்துல வந்து ஒரு எளிமையான தோற்றமும் ஒரு விரைவான நடவடிக்கை, ஒரு சில குற்ற வழக்கு இந்த மாதிரி சீன்ல நடிக்கும் போது அந்த எழுச்சி நமக்கே தெரியும். அது பார்த்தா ஒரு ஆசையா இருக்கும். அந்த ஆசையை தூண்டி 108 சீட்டுகள் வந்த தாவேக அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா உருவாக்கப்பட்ட கட்சியை உடைத்து அவர்கள் மூலியம் நீங்கள் ஆட்சியை நடத்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா ஆத்மா உங்களை சும்மா விடாது. செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லைட்டா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அண்ணன் மூலியமா தான் ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்றாங்க, அவர் மூலியமா தான் வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் ஆசையை தூண்டி இருக்கிறாரு. எல்லாமே பண்ணி தருவோம், எல்லா வசதியும் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம அண்ணா விஜய் பிரச்சாரத்துக்கு வந்துருவாரு, தொகுதிக்கு போனா நம்ம ஜெயிச்சிடலாம், இடைத்தேர்தல் நீங்க தான் மறுபடியும் எம்எல்ஏ, உங்களுக்கு வாரி தலைவர், ஏதோ அரசத்துல என்ன உச்சபட்சமா நமக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். இந்த மாதிரி அந்த ஆசையை வளர்த்து விட்டு அதிகாரத்துக்கு துஷ்பிரயோகத்துக்காக, பண ஆசைக்காக, விலை போனன்னு சொல்ல முடியாது, பண ஆசைக்காக, பதவி ஆசைக்காக வாக்களித்த மக்களை நடுத்தருவில் விட்டுவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு 6 மாசத்துல வருவாங்க. இப்ப வாக்களித்த மக்கள் நீங்க அந்த 6 உங்களுக்கு 6 மாசம் உங்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, மீண்டும் 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு அந்த தொகுதிக்கு வருவாங்க. 3 இடைத்தேர்தலில் வந்து 3 இது வரைக்கும் விஜய் ஒருத்தர் ராஜினாமா 4 ஆச்சு. இன்னும் ஒரு சில இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, எல்லாமே போலாம். இப்படி இருக்கிற சூழல்ல அந்த தொகுதி மக்கள் வாக்கு சேகரிக்க வரும்போது நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, இது ஜனநாயக உரிமை, இதை யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்ல முடியாது. இவ்வளவு பிரச்சனைக்குள்ளான வேட்பாளர்களை உங்கள் தொகுதியில் நீங்கள் விடுவீர்களா? துரத்தி அடிக்க வேண்டும். தமிழகத்திலே புரட்சி இல்லாது ஒரு மாய வலையில் வந்த ஆட்சி இது. புரட்சி ஆட்சியெல்லாம் சொல்ல, மாய வலையில் வந்த ஆட்சின்னு சொல்ல வேண்டும். சிந்திச்சு பாருங்கள் மக்களே. தமிழகம் உங்கள் கையில், மக்கள் கையில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடப்பாடி தேவராஜன். சரி, பார்த்துக்கலாம், போதும்.